मरना चिरिता दीपावली होय वाकुवा पापा इव कुलिक्क कासु पेसावुम नीये अप्पावुम नी ओरे கூட்டிடே சேவல் ஒரு கூட்டிடே. இன்னும் எத்தனை பாடல்கள் விடுபட்டு போய்விட்டன தெரியுமா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. பழம்பெரும் பாடகி MS ராஜேஸ்வரி அவர்களுடைய காணொளியை இதற்கு முன்பு கண்டோம் அல்லவா? அது பகுதி 1, இது பகுதி 2 நான் இங்கு தொடர்கின்றேன். அந்த வீடியோவில், அதாவது பகுதி 1 வீடியோவில் விடுபட்ட பாடல்களை எல்லாம் இந்த வீடியோவில் காணலாம் நேயர்களே. அற்புதமான புகழ்வாய்ந்த பாடல்களை எல்லாம் அவர் பாடியிருக்கின்றார். அதனால் தான் இது பகுதி 2 தொடர்கிறது. வாருங்கள் வீடியோவிற்கு செல்வோம். கமல்ஹாசனுக்கு முதலில் பாடிய பாடகி யார் என்றால் அது MS ராஜேஸ்வரி தான். திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா, வெளிவந்த ஆண்டு 1960. கமல்ஹாசனுக்கு வயது ஒரு 5 அல்லது 6 தான் இருக்கும் இந்த படத்தில் நடிக்கும் பொழுது என்று கூறப்படுகிறது. களத்தூர் கண்ணம்மா AVM தயாரிப்பு. பீம்சிங் தான் இதை டைரக்ட் செய்தார், இயக்கினார். இந்த படத்திற்கு இசை R சுதர்சனம் அவர்கள். படம் மிக நன்றாக போனது என்றே கூறுகின்றார்கள். இந்த படத்தில் நடித்தவர்கள் மிக முக்கியமான நட்சத்திரங்கள். ஜெமினி கணேசன், சாவித்திரி, கமல்ஹாசன், TS பாலையா, SC சுப்பையா, தேவிகா, SC அசோகன், மனோரமா, ஜாஃபர் சீதாராமன். அவர் தான் கதை எழுதியிருப்பார் இந்த திரைப்படத்திற்கு. ஜாஃபர் சீதாராமன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் என்பது நிறைய பேர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. MS ராஜேஸ்வரி அவர்கள் அடுத்து என்ன பாடலை பாடியிருக்கின்றார், நாம் எந்த பாடலை தொகுத்திருக்கின்றோம் என்பதை அறிவோம் நேயர்களே. அது அற்புதமான பாடல், அது மிக அற்புதமான பாடல். திரைப்படம் இரு வல்லவர்கள், ஜெய்சங்கர் நடித்த படம். மாடர்ன் தியேட்டர்ஸ் திரைப்படம் தான் இது. KV ஸ்ரீனிவாஸ் தான் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை. மிக நன்றாக ஓடிய படம். கவிஞர் கண்ணதாசன் தான் அனைத்து பாடல்களையும் எழுதியிருப்பார். இருப்பினும் MS ராஜேஸ்வரி பாடிய இந்த பாடல் ஒருபடி மேலே 1966 வெளிவந்து மிக அருமையாக ஓடிய படம். இந்த திரைப்படத்திற்கு வேதா தான் இசையமைத்திருப்பார் என்பது ஒரு முக்கிய செய்தி. மாடர்ன் தியேட்டர்ஸின் ஒரு ஆஸ்தான ஒரு இசையமைப்பாளர் யார் என்றால் அது வேதா தான். அதற்கு காரணம் என்னவென்றால் TR சுந்தரம் விரும்பும் வகையில் இசையமைத்து தருவாராம். டப்பிங் படங்களுக்கு மட்டுமே இவர் இசையமைப்பார் என்ற ஒரு செய்தி உண்டு. இருப்பினும் அதில் ஒரு புதுமையை காண்பிப்பார். MS ராஜேஸ்வரி அவர்களின் குரலின் நளினத்தை பாருங்கள் இந்த பாடலில். காலகட்டத்தில் அனைத்து இடங்களிலும் இந்த பாடல் ஒலித்தது. வயது வித்தியாசமின்றி அனைத்து மக்களும் ரசித்தனர். MS ராஜேஸ்வரி அவர்களுடைய சிறந்த ஒரு குணம் என்னவென்றால் சம்பள விஷயத்தில் மிகவும் கராராக இருக்க மாட்டார். கொடுக்கும் சம்பளத்தை வாங்கிக் கொள்வார் என்கின்ற ஒரு நற்பெயர் உண்டு இவர் மேல். பாடல் நன்றாக வரும் வரை பல முறை பாடுவாராம். எப்படி பிற்காலத்தில் ஜானகியை குழந்தைகளுக்காக பாட வைத்தார்களோ அதுபோல குழந்தைகளுக்காக பாடும் பாடல் என்றால் MS ராஜேஸ்வரி அழைத்துத்தான் பாட வைப்பார்களாம் அந்த காலத்தில். MS ராஜேஸ்வரி அவர்கள் இந்த 2ஆம் பகுதியில் அடுத்தடுத்து என்னென்ன பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. இது ஒரு சூப்பர் சாங். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாதேவி. 1957 வந்து வெற்றி நடை போட்ட படம் இது. MGR புகழ்பெற ஆரம்பித்த நேரம் இது. மெல்லிசை மன்னர்களின் இசையில் அநேகமாக MS ராஜேஸ்வரி பாடிய முதல் பாடல் இதுவாகத்தான் இருக்கும்.
ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தையே பாடுவது போல இருந்தது இந்த பாடல் என்றாராம் MS விஸ்வநாதன் MS ராஜேஸ்வரியை பார்த்து. மங்காத கண்களே மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்குமா. இலங்கை வானொலியின் ரசிகராக ஒருவேளை நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த பாடலை நீங்கள் கேட்காமல் இருந்திருக்க மாட்டீர்கள். மங்காத கண்களே மையிட்டு பார்த்தாலே தங்கமும் வைரமும் எதுக்குமா. மகாதேவி திரைப்படம் ஒரு சிறப்பு மிக்க திரைப்படம். இது MG ராமச்சந்திரன், சாவித்திரி, PS வீரப்பா போன்ற பெரும் நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம். இது RG கட்கரி எழுதிய புண்ணிய பிரபவ் என்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இது அந்த காலத்தில் மிக நன்றாக ஓடியதாம் இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் MS ராஜேஸ்வரி அவர்கள் 3 பாடல்களை பாடியிருப்பார். அதில் அடுத்த பாடலை பாருங்களேன். அது மருதகாசி எழுதிய பாடல். இப்பொழுது நாம் கேட்கப் போகும் பாடல். வரிகள் எழுதிய பின்பு மெட்டமைக்கப்பட்ட பாடலாம். அதாவது 8க்காக மெட்டு கட்டப்பட்ட பாடல். அது நிறைய மெட்டுக்கள் போட்டு திருப்தி அடையாமல் 10-15 மெட்டுக்கள் போட்டு திருப்தி அடையாமல் கடைசியாக எடுக்கப்பட்ட பாடலாம் இது. காடை குருவிக்கு எந்த இசைக்கருவியை இசைப்பது என்று ஒருவரை ஒருவர் கேட்டிருக்கின்றார்கள். அதாவது விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். பிளாங்காக விடுங்கள், தாளம் மட்டும் இருக்கட்டும் என்றாராம் இயக்குனர். மிகவும் எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருப்பார் கவிஞர் மருதகாசி இந்த பாடலை. ஆனாலும் சில இசைத்தட்டுகளில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த பாடலை எழுதியதாக வருகின்றது. விசாரித்த வகையில் இது மருதகாசி எழுதிய பாடல்தான் என்பது ஊர்ஜிதமாகிறது. இந்த வீடியோவின் நாயகி MS ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஒரு சூப்பர் ஹிட் சாங்காக அமைந்து போனது இந்த பாடல். இன்றும் கூட இது எங்கு பார்த்தாலும் ஒலிக்கும். குழந்தைகளுக்கான பாட புத்தகத்தில் கூட இந்த பாடல் இடம்பெற்றதாக ஒரு செய்தி. மற்றொரு முக்கியமான செய்தி, மகாதேவி என்கின்ற இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியது யார் தெரியுமா? கொஞ்சம் பொறுங்கள், இந்த பாடலை முடித்துவிட்டு நான் சொல்கின்றேன். மகாதேவி என்கின்ற திரைப்படத்திற்கு திரைக்கதை எழுதியது அப்கோர்ஸ் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். திரைக்கதை சரி, பாடல்கள் எழுதியிருக்கின்றாரா இந்த திரைப்படத்திற்கு என்றால் 4 பாடல்கள் எழுதியிருக்கின்றார். அதில் 2 பாடல்களை MS ராஜேஸ்வரி பாடியிருக்கின்றார். சிங்கார கண்ணுக்கு என்று ஒரு பாடல் கேட்டோம் அல்லவா, அது கண்ணதாசன் எழுதியது. கண்ணதாசன் எழுதி MS ராஜேஸ்வரி பாடிய மற்றொரு பாடல் என்ன? இதோ அந்த பாடல். பதிபக்தி என்றால் என்ன என்பதை மிக அழகாக விளக்கியிருப்பார் கண்ணதாசன் இந்த பாடலில். அந்த வரிகளை மிக அற்புதமாக பாடியிருப்பார் MS ராஜேஸ்வரி. மெட்டு போடப்பட்டு பிறகு எழுதப்பட்ட பாடல் என்று கூறப்படுகிறது. இது கண்ணதாசன் எழுதிய பாடல். அது மிக அற்புதமாக இருக்கும் இந்த பாடல். வரிகளை கவனியுங்கள். சேவை செய்வதே ஆனந்தம், பதி சேவை செய்வதே ஆனந்தம். இந்த காலத்தில் இம்மாதிரி எழுத இயலாது. இம்மாதிரி வரிகளை மிகவும் லிட்டரேட்டாக எழுதலாம், ஈடுபடாது. ஆனா அந்த காலத்தில் மிக புகழ்பெற்ற வரிகளாக திகழ்ந்தன இந்த வரிகள். MGR என்பது ஒரு மந்திர சொல்லாக மாறி போனதற்கு காரணம் அவருடைய படங்களில் இம்மாதிரியான பாடல்களை வைத்ததனால் தான். MS ராஜேஸ்வரி அவர்களும் ஒரு சிறப்பு உண்டு. தமிழ் மொழியை மிக அழகாக உச்சரிப்பார். அந்த குழந்தைத்தனமான ஒரு மெலடி கிடைக்கும் அவருடைய குரலில். அத்துடன் அல்லாத அந்த வார்த்தைகளை மிக அற்புதமாக உச்சரிப்பார் MS ராஜேஸ்வரி. அப்படி ஒரு பெயர் உண்டு இவருக்கு. இந்த பாடலில் மற்றொரு சிறப்பு ஒன்று உண்டு. அதாவது TM சௌந்தரராஜனின் ஆலோபனை மிக அழகாக அதை பயன்படுத்தி இருப்பார்கள் மெல்லிசை மன்னர்கள். தமிழ் வள்ளுவன் சொல் தந்த நல்ல நீதி. இந்த பாடலினுடைய முத்தாய்ப்பே TMS குரல் இணைந்த பிறகுத்தான் அந்த ஒரு அவுட்புட், ஒரு அழகிய அவுட்புட் கிடைக்கும் என்பது போல் இருக்கும்.
நேயர்களே, நாம் மழலை குரலுக்கு பெயர் போன எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்களையும் அந்த குறிப்புகளையும் தான் கண்ணுற்று வருகின்றோம். அவர் பாடிய அடுத்த பாடலை பாருங்கள். அனைவரின் மனதையும் கறங்க வைத்த பாடல். எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடிய பாடல். இலங்கை வானொலி அடிக்கடி ஒளிபரப்பிய பாடல் எது என்று ஒரு சர்வே வைத்தீர்களானால் நிச்சயமாக இந்த பாடலை குறிப்பிடலாம். நீங்களும் இந்த பாடலை கேட்டுவிட்டு நிச்சயம் சொல்வீர்கள், இலங்கை வானொலியில் இந்த பாடலை நான் அடிக்கடி கேட்டிருக்கின்றேன் என்று. தொடர்வோம் வாருங்கள். திக்கு தெரியாத காட்டில் என்பதுதான் திரைப்படம். 1972 வெளியான திரைப்படம் இது. அற்புதமான படம். ஜெயலலிதா, முத்துராமன் போன்றவர்களாம் நடித்திருப்பார்கள். பேபி சுமதி என்பவர் இதில் அழகாக நடித்தார். இந்த பாடலில் ஓடியாடி விளையாடுவது கூட அந்த பேபி சுமதி தான். மிகவும் பாப்புலரானது இந்த பாடல். ராஜேஸ்வரி அவர்களுக்கு மிகவும் பெருமை. இந்த பாடல் மிகவும் புகழை சேர்த்தது அவருக்கு. அது சரி, இந்த படத்தை இயக்கியது யார் என்றால் என்.சி. சக்கரவர்த்தி. இந்த படத்திற்கு கதை எழுதியது யார் தெரியுமோ? நாகேஷ் கதை எழுதுவாரா? நிறைய படங்களுக்கு எழுதியிருக்கின்றார். உறுதுணையாக இருந்து எழுதியிருக்கின்றார். அதுபோலதான் இந்த படத்திற்கும் என்.சி. சக்கரவர்த்தி, நாகேஷ், அதுபோல V.S. ராகவன் நடிகர், நீங்கள் அறிவீர்கள். மூவரும் அமர்ந்து எழுதிய கதைதான் இது. ஒரு குழந்தையை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கும் அந்த கதை. அது ஒரு புறம். இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் M.S. விஸ்வநாதன் இசையமைத்த பாடல். அவருக்கே ஒரு கிளாகிப்பு இந்த பாடல் வெளிவந்த பிறகு. இந்த திரைப்படத்தில் வசனம் மிக முக்கியமாக கருதப்பட்டது. வசனம் எழுதியது யார் என்றால் தூயவன், மிகப்பெரிய எழுத்தாளர். ஆனந்த விகடனில் உயர்ந்த பீடம் என்ற ஒரு கதை 70களில் வந்து பரிசு பெற்ற ஒரு கதை அது. அதுதான் இவருக்கு அறிமுகம். அதன் பிறகுதான் இவர் சினிமாவிற்குள் நுழைந்தார். மிகப்பெரிய ஒரு நபர், நாகூரை சேர்ந்தவர். தூயவனின் வசனங்கள் நறுக்கென்றிருக்கும், ஒரு நச்சென்றிருக்கும் கதைக்கு என்பார்கள். அந்த காலத்தில் புகழ்பெற்றவர் மேஜர் சுந்தரராஜனின் இனிய நண்பர் இவர். தூயவன் அவர்கள் புனைப்பெயர் வைத்துத்தான் சினிமாவில் வலம் வந்தார். நிறைய படங்கள் தயாரித்தார். என்றாலும் கூட அவருடைய உண்மையான அசல் பெயர் அக்பர் என்பதே. 80களில் மிகப்பெரிய தயாரிப்பாளராக திகழ்ந்தார் இந்த தூயவன். அன்புள்ள ரஜினிகாந்த், வைதேகி காத்திருந்தால், கேள்வியும் நானே பதிலும் நானே போன்ற வெற்றி படங்களை தயாரித்தவர் தூயவன் ஆவார். எம்.எஸ். ராஜேஸ்வரி மழலை குரலில் அழகாக பாடும் இந்த பாடலை எழுதியவர் வாலி. இந்த பாடல் மட்டுமல்ல, திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியது வாலிதான். அருமையான மெட்டு இந்த மெட்டை வேறொரு படத்திற்காக வைத்திருந்தாராம் M.S. விஸ்வநாதன். M.S. விஸ்வநாதன் அவர்களுடைய உதவியாளர் சொன்னதின் பேரில் தான் இந்த மெட்டு இந்த திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டது. மெட்டை சொல்ல சொல்ல 5 நிமிடத்தில் வாலி இந்த பாடலை எழுதி கொடுத்தாராம் என்பது சினிமா வட்டார செய்தி. நேயர்களே, M.S. ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் தான் நாம் பார்த்து வருகின்றோம். நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றனர். அடுத்து என்றால் வருட வாரியாக நாம் பார்க்க செவிக்கினிய கானம் அடுத்தது என்ன என்பதை பார்ப்போம். இங்கு எந்த குழந்தைக்காக M.S. ராஜேஸ்வரி அவர்கள் மழலை குரல் கொடுத்தார் தெரியுமா? குட்டி பத்மினி. நீங்கள் படத்தில் பார்ப்பது குட்டி பத்மினி. மிக அழகாக நடித்திருப்பார். AVM தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தது. மெய்யப்பன் அப்பொழுது இருந்தார். 1965 வெளிவந்த திரைப்படம் இது. திரைப்படத்தை AVM நிறுவனம் தயாரிக்க கிருஷ்ணன், பஞ்சு ஆகிய இரட்டையர்கள் தான் இயக்கியது. இவர்கள் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கின்றார்கள். கிருஷ்ணன் என்பவர் சென்னைக்காரர். பஞ்சு அருணாசலம் என்று சொல்கின்றோம். அருணாசலம் அவர்களுடைய தகப்பனாரின் பெயர் தான் பஞ்சு. இருவரும் சேர்ந்து தமிழ் மாத்திரமல்ல, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி திரைப்படங்களை நிறைய உருவாக்கி இருக்கின்றார்கள். அது ஒரு புறம். இந்த கிருஷ்ணன் என்பவர் சென்னைக்காரர். அதுபோல பஞ்சு கும்பகோணம்காரர். அவர் கும்பகோணத்தில் தான் பிறந்தார் பஞ்சு. இந்த இரட்டை இயக்குநர்களை பற்றி நிறைய பேருக்கு செய்திகள் அறிய மாட்டார்கள் என்பதற்காக தருகின்றோம். ஒற்றுமை என்றால் என்ன என்பதை இவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று சொல்வார்கள். குறிப்பாக கண்ணதாசன், வாலி போன்றவர்கள்
மிகவும் அன்பிற்கு பாத்திரமானவர்கள் இருவரும் என்று பாராட்டியிருக்கின்றார்கள் அந்த காலத்தில். கிருஷ்ணன் என்பவர் கூட 97 வரை உயிரோடு இருந்தார். தன்னுடைய 80, 83, 84 வயதில் தான் காலமானார். அதுபோல பஞ்சு 84 நம்மை விட்டு பிரிந்தார். அவர் அருணாச்சலம் அவர்களுடைய தகப்பனார். பஞ்சு என்பவர் 84 மறைந்தார். பாடலுக்கு இசை சட்சத் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் தான். அதுபோல பாடல்கள் வாலி. அந்த தருணத்தில் இருவரும் இணைந்து நிறைய படங்களுக்கு பணியாற்றி இருக்கின்றார்கள். அதாவது சில குறிப்பிட்ட படங்களுக்கு அனைத்து பாடல்களையும் வாலி தான் எழுதியிருப்பார். MS விஸ்வநாதன் இசையமைக்க வாலி மட்டுமே எழுதியிருப்பார். அதில் ஒரு படம் தான் குழந்தையும் தெய்வமும். ஜெய்சங்கர், ஜமுனா, வரலட்சுமி, நாகேஷ், குட்டி பத்மினி, மேஜர் சுந்தரராஜன் போன்ற பெரும் நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் இது. இருப்பினும் குட்டி பத்மினியை சுற்றித்தான் இந்த திரைப்படம் நகரும் என்பார்கள். மழலை குரல் நாயகி MS ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய இந்த பாடல் இடம்பெற்ற குழந்தையும் தெய்வமும் என்கின்ற படம் தேசிய விருதுக்காக பரிந்துரை செய்யப்பட்டிருந்து தேசிய விருது வழங்கப்பட்டது. மிகச்சிறந்த தமிழ் படம் என்ற தலைப்பில் இந்த திரைப்படத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கியது என்பது ஒரு குறிப்பான முக்கியமான செய்தி. மிக அற்புதமாக நடித்திருப்பார் மேஜர் சுந்தரராஜன். விருது வழங்கும் பொழுது கூட அதை குறிப்பிட்டு சொன்னார்களாம். குட்டி பத்மினியையும் குறிப்பிட்டு சொன்னார்களாம். அதுபோல மேஜர் சுந்தரராஜனுடைய நடிப்பையும் மேடையில் குறிப்பிட்டு சொன்னதாக ஒரு தகவல். குட்டி பத்மினி அவர்களுக்கு 2 வெவ்வேறு கேரக்டர்ஸ், லலிதா என்ற ஒரு பெயரிலும் பத்மினி என்ற ஒரு பெயரிலும் ஒப்பனைகளை வைத்து மிகவும் சாதுரியமாக இந்த படத்தை நகர்த்தினார்கள் என்று அந்த காலத்து ஏடுகள் கூறுகின்றன. ஒரு சில பாடல்கள் தான் கடைசி வரை நிற்கும் என்பார்கள். எத்தனை ஆண்டு காலமானாலும், இது சற்றேறக்குறைய ஒரு 60-70 ஆண்டு காலமாயிற்று, இன்றும் கூட இந்த பாடல் நிலைத்து நிற்கின்றது என்பதற்கு காரணம் வாலியின் வரிகள், அதுபோல மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசை. MS ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் நாம் கண்டு வருகின்றோம். அடுத்து என்ன பாடலை பாடினார் என்றால், நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார். செவிக்கினிய கானமான இந்த கானத்தை நாம் தேர்ந்தெடுப்போம் நேயர்களே. திரைப்படம் படிக்காத மேதை. 1960 வந்த திரைப்படம். MS ராஜேஸ்வரி அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பார் பாருங்கள். மிக அற்புதமான பாடல். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பு இந்த வசனத்தை நாம் கேட்டுவிட்டுத்தான் சொல்ல வேண்டும். சிவாஜி கணேசனுக்கு நடிகர் திலகம் என்று பெயர் வந்ததற்கு காரணம் என்ன என்று வியப்பவர்கள் இந்த திரைப்படத்தை நிச்சயம் காண வேண்டும். இந்த ரோலர் தூக்கிட்டு இருக்கிறனால தானே எல்லாரும் என்ன படிக்காத பையன் சொல்றீங்க. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசனுக்கும் SV ரங்காராவுக்கும் மிகப்பெரிய போட்டியே நடந்திருக்கும். நடிப்பதில் அத்தனை ஒரு இயல்பு. யாரை பார்த்து ரசிப்பது, நாம் ஆனந்த கண்ணீர் விடுவது என்பது போல இருக்கும் இந்த திரைப்படத்தில் பாத்திரங்களின் நடிப்பு. S.A. அசோகன் அதுபோல முத்துராமன் நடித்திருப்பார். அவர்கள் தான் ஒரிஜினல், அதாவது அசல் மகன்கள் SV ரங்காராவ் அவர்களுக்கு. இருப்பினும் இவர் ஒரு வேலையால், சொந்தக்காரர் போலதான் காண்பித்திருப்பார்கள், ஒரு வேலையால். ஆனால் அந்த மகன்களை காட்டிலும் அதிகமாக உரிமை எடுத்து அந்த குடும்பத்தில் பழகுவார். அது ஒரு இயல்பாக ஒரு பெங்காலி படம். இது வங்காள மொழியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை இவர்கள் அந்த கதையை இங்கே தமிழுக்காக மாற்றினார்கள். ரீமேக் செய்யப்பட்ட படம் தான். இந்த திரைப்படம் வெற்றி ஆன பிறகு ஹிந்தியில் எடுத்தார்கள், அப்புறம் தெலுங்கில் எடுத்தார்கள். அனைத்து மொழிகளும் ரீமேக் செய்யப்பட்டது. அத்தனை ஒரு அபூர்வமான ஒரு படம். அந்த படத்தில் நமது MS ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடலும் மிகப்பெரிய சிறப்பு. இத பாருங்க, உங்களை பத்தி நான் ஒரு காலம் அப்படி நினைக்கிறேன். சவுகார் ஜானகி அவர்கள் தான் சிவாஜி கணேசனுக்கு இணை ஜோடி. அநேகமாக இந்த படத்தில் தான் மிக சிறப்பாக அவர் நடித்தார் என்று கூறுவது போல் இருக்கும். நிறைய படங்களில் நிறைய நன்றாக நடித்திருக்கின்றார். இருப்பினும் அத்தனை ஒரு அழகான நடிப்பு சவுகார் ஜானகி நடிப்பு இந்த திரைப்படத்தில். படித்தவங்களை விட நல்ல பண்புள்ளவங்க தான் பெரியவங்க. என்னமோ போனா போதுன்னு சொல்றேன். MS ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல் எங்கே சார் என்று கேட்பவர்கள் சற்றே பொறுத்திருக்கவும், தயவு கூர்ந்து பொறுத்திருக்கவும். என்ன தங்கச்சி, என்ன தகராறுங்க? பாருங்கண்ணா,
சாப்பிட கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டே இருக்காரு. சௌகார் ஜானகியினுடைய அண்ணாவாக நடித்திருக்கும் இந்த கதாபாத்திரத்தை யார் என்று தெரிகிறதா நேயர்களே? ஏமாச்சான், கர்மாதி காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்னத்துக்கு விற்கிறேன். இவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர், மறைக்கப்பட்ட மாமேதை என்று கூட சொல்லலாம். T.S. துரைராஜ் என்பவர் தான் இவருடைய பெயர். தஞ்சாவூர்காரர் N.S. கிருஷ்ணனுக்கு மிக நெருக்கமானவர். அவருடைய திரைப்படங்களிலும் சற்றேறக்குறை அனைத்து படங்களிலுமே நடித்திருக்கின்றார். இவர் 1910 பிறந்து 84 மறைந்து போனவர். இவர் நடிக்கும் பாத்திரத்திற்கு இவரே தான் வசனம் எழுதி நடிப்பாராம். அப்படி ஒரு கலை மிகுந்தவர். கதை திரைக்கதை ஆசிரியர். ஓரிரு படங்களையும் இயக்கியிருக்கின்றார். இந்த வீடியோவின் நாயகி M.S. ராஜேஸ்வரி அவர்கள் அப்படி என்ன பாடலைத்தான் பாடினார் இந்த திரைப்படத்தில் என்று நீங்கள் கேட்கலாம். அத்தனை ஒரு அபூர்வமான பாடல் அது. கவிஞர் கண்ணதாசன் தான் அந்த பாடலை எழுதியிருப்பார், K.V. மகாதேவனின் இசையில். பள்ளி படிப்பு படிக்காதவர்களுக்கு அல்லது படிக்க இயலாமல் போனவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூறும் வரிகள் கண்ணதாசன் அத்தனை அழகாக எழுதியிருப்பார். கதைப்படி சிவாஜி கணேசன் இந்த திரைப்படத்தில் படித்திருக்க மாட்டார், கதையில் படித்திருக்க மாட்டார். அதை வைத்தே கேலி செய்வார்கள் S.V. ரங்காராவின் மகன்கள், அதாவது அசோகனும் முத்துராமனும். மனம் வெதும்பி போய் மனைவியிடம் வருவார். மனைவி சௌகார் ஜானகி, ஆறுதல் கிடைக்குமா என்று. அந்த தருணத்தில் சௌகார் ஜானகி பாடுவதாக காட்சி அமைப்பு. பீம்சிங் மிக அருமையாக காட்சி அமைப்படுத்தியிருப்பார் இந்த பாடலை. இந்த பாடலை அத்தனை பிரமாதமாக பாடியிருப்பார் M.S. ராஜேஸ்வரி. எத்தனை அழகாக எழுதியிருக்கின்றார் பாருங்கள். அதனால் படித்தவர்களை அவர் மட்டம் தட்டவில்லை. படித்ததனால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு என்றுதான் ஆரம்பிக்கின்றார் பாடலை. அதுபோல படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. எத்தனை ஒரு எதுகை மோனை, எத்தனை ஒரு ஆத்மார்த்தமான கருத்துக்களை இடிபடாமல் சொல்லியிருக்கின்றார். அதனால்தான் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர்கள் வரிசையில் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார். M.S. ராஜேஸ்வரி அவர்கள் எத்தனையோ பாடல்கள் பாடியிருந்தாலும் ஒரு முதல் தர வரிசையில் வரும் பாடல் இந்த பாடல் என்கின்றார் எனது நண்பர், இசைத்துறையில் பணியாற்றும் ஒரு நண்பர். கொடுப்பதற்கும் சிரிப்பதற்கும் படிப்பு தேவையா என்ன என்று கேட்கின்றார் கவிஞர். ஒரு குழந்தையை போல் இருந்துவிட்டால் துன்பம் தோன்றுமா என்ன என்று கேட்கின்றார் கவிஞர். M.S. ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அடுத்து என்ன ஒரு அமுதகானம் பாடி இருக்கின்றார் என்பதை பார்ப்போம் நேயர்களே. ஆயிரத்தி 1983 வந்த திரைப்படம் இது. M.S. ராஜேஸ்வரி எந்த காலத்தில் பாடியிருக்கின்றார் பாருங்கள். இசை அமைப்பு இளையராஜா. அதைவிட முக்கியமான விஷயம், இது ஒரு கவிதை நிறைந்த ஒரு படம். இது ஸ்ரீதரின் படம் என்றால் கேட்கவா வேண்டும். அதிலும் இளையராஜா மிகுந்த சந்தோஷத்துடன் இசையமைத்த திரைப்படங்களில் இதுவும் ஒன்று என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம், ஸ்ரீதரின் படங்களில் இசையமைப்பதற்கு இளையராஜாவிற்கு மிகவும் பிடிக்கும் என்பது இசை வட்டாரத்து செய்தி. ஒரு ஓடை நதியாகிறது என்கின்ற படம். ஸ்ரீதர் என்கின்ற ஒரே பேனர், அந்த மந்திர சொல், அதற்காகவே இந்த திரைப்படம் ஓடியது. போதாக்குறைக்கு இளையராஜாவின் இசை. இளையராஜாவின் இசையில் M.S. ராஜேஸ்வரி இந்த பாடலை பாடும் பொழுது அவருக்கு வயது 50. குரலுக்கு வயதில்லை என்பதை நிரூபித்திருப்பார் M.S. ராஜேஸ்வரி இந்த பாடலில். ஸ்ரீதரின் படம் என்றாலே அதில் ஒரு புதுமை இருக்கும், பொலிவும் இருக்கும். C.V. ஸ்ரீதர் விரும்பினாரோ இளையராஜா விரும்பினாரோ, ராஜேஸ்வரி இந்த படத்தில் பாடுவதற்கு ஆரம்பத்தில் விருப்பப்படவில்லை என்றும், பிறகு இவர்கள் வற்புறுத்தியதின் பேரிலேயே அவர் இந்த பாடலை பாடி சென்றார் என்று செய்தி வட்டாரங்கள் கூறுகின்றன. இது எப்படியோ பாடல் பயங்கர பாப்புலரானது. எங்கு பார்த்தாலும் இந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது. ரகுவரன், சுமலதா, மனோசித்ரா, பிரதாபச்சந்திரன் போன்ற நடிகர்கள் எல்லாம் நடித்த திரைப்படம் இது. இதில் பிரதாபச்சந்திரன் என்பவர் மலையாள நடிகர், அற்புதமான ஒரு நடிகர். அவரையும் பயன்படுத்தியிருப்பார்கள்.
மனோசித்ரா என்கின்ற நடிகை டி.எஸ். பாலையா அவர்களின் மகள் ஆவார். சுமலதாவைத்தான் முக்கியமான ஹீரோயினாக முதன்மைப்படுத்தி இருப்பார்கள் திரைப்படத்தில். இளையராஜா இசையமைக்கும் பாடல்கள், குறிப்பாக 80% பாடல்கள் ஹிட்டாகி விடுகின்றனவே, அதற்கு காரணம் என்ன என்று நான் கேட்டேன். நான் கேட்டது அன்றும் இன்றும் என்றும் இசைத்துறையில் பணியாற்றி வரும் ஒரு இசைக்கலைஞரிடம் கேட்டேன் இந்த கேள்வி. அதற்கு அவர் சொன்ன பதில், தலையை குனியும் தாமரையே. மிக அற்புதமாக நோட்ஸ் எழுத தெரிந்திருக்கிறது அவருக்கு, அது ஒன்றுதான் காரணம் என்றார். வியாபிப்பு என்பார்கள். கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு இந்த வார்த்தை புரியும். அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன், ஒரு குறிப்பிட்ட ராகத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவது மற்றும் கற்பனை. அவருடைய கற்பனை அனைவருக்கும் பிடித்திருக்கின்றது என்ற சூட்சுமத்தை சொன்னார் அவர். மெட்டு கட்டுவதில் கற்பனை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நமது கற்பனை அடுத்தவர்களுக்கு பிடித்தவைகளாக இருக்க வேண்டும். இளையராஜாவின் கற்பனை நிறைய ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது என்றார். என்னை எதிர்பார்த்து வந்த பின்பு வேர்த்து. இந்த பாடலை எம்.எஸ். ராஜேஸ்வரியுடன் பாடிக்கொண்டிருப்பது எஸ்பிபி என்பது அனைவரும் அறிந்ததே. ஆரம்பத்தில் ஜெய்சரனை பாட வைப்பதற்காகத்தான் இருந்தார்களாம். பிறகு எஸ்பிபியை பாடட்டும் என்று முடிவெடுத்து பிறகு எஸ்பிபி பாடினாராம் இந்த பாடலை. தலையை குனியும் தாமரையே. இதே பல்லவி போஷனை எம்.எஸ். ராஜேஸ்வரி பாடும் பொழுது இன்னும் அழகு தெரியும், அந்த குரல் வளம் தெரியும். காரணம் அந்த மழலைத்தனம். எனக்கு வயது 50 ஆகிறது, என் குரல் இந்த பாடலுக்கு ஒத்து போகுமா என்று கேட்டுக்கொண்டு தான் இந்த பாடலை பாடினாராம். அத்தனை அருமையாக, அவ்வளவு பிரம்மாதமாக அமைந்து போனது இந்த பாடல். இது கூட 1982 வந்த திரைப்படம். மற்றொரு படம் 1987 வந்த திரைப்படம். அதில் மிக பிரம்மாதமான பாடலை எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடியிருப்பார். அதற்கும் இசை இளையராஜா தான். அதனுடைய டைரக்டரும் ஒரு மோனோபாலி. அது எந்த திரைப்படம்? நம்மை இன்னும் பழைய காலத்திற்கு அழைத்து சென்றிருப்பார் இளையராஜா. டி.ஜி. லிங்கப்பா, அதுபோல ஜி. ராமநாதன் காலத்திற்கு அழைத்து சென்றிருப்பார். ஏன்னா இசை லாபகங்கள் அப்படித்தான் இருக்கும். சக்கை ஓடு போட்ட திரைப்படம் 1987. பாடல்களும் தான். இந்த திரைப்படத்தை பார்க்காதவர்கள் யாரும் இல்லை என்று கூறிவிடலாம். அனைவரையும் கவர்ந்த படம். ஒரு அழகிய ஸ்கிரிப்டை கையில் எடுத்துக்கொண்டு அற்புதமாக செதுக்கியிருப்பார் டைரக்டர் மணிரத்னம். முதலில் ஜமுனா ராணி தான் இந்த பாடலை துவக்கி வைப்பார். ஆமாம், ஜமுனா ராணியும் எம்.எஸ். ராஜேஸ்வரியும் இணைந்து பாடிய பாடல். எங்கு பார்த்தாலும் சிவப்பு விளக்குகள் தான் எரியும். ஒரு நடன காட்சி. நான் சிரித்தால் தீபாவளி. ஜமுனா ராணியின் குரலில் அந்த ஆளுமை மாறாமல் இருக்கும், அப்படியே இருக்கும் பாருங்கள். அது ஜமுனா ராணியின் குரலாயிற்றா? எம்.எஸ். ராஜேஸ்வரியின் குரலை பாருங்கள், ஒரு மழலைத்தனம் தெரியும் அப்படியே. இந்த மழலை குரல் தான் எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டாக அமைந்து போனது. இந்த பாடலை பாடும் பொழுது இருவருக்கும் வயது 60 என்றால் நம்ப முடிகிறதா? அந்த இளமை ததும்பும் குரல், அதைத்தான் சொல்வார்கள். நல்ல ஒரு குரலுக்கு வயது ஒரு தடையில்லை என்பார்கள். ஒரு உண்மை கதையை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு கதை என்பார்கள் இதை. வரதராஜ முதலியார் என்று ஒரு தாதா வாழ்ந்து வந்தாராம் மும்பையில். அவரை மையமாக வைத்தே இந்த கதை பின்னப்பட்டிருக்கும். கமல்ஹாசனுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. அது ஒரு முக்கியமான செய்தி. ஆஸ்கர் விருதுக்கான போட்டியில் இந்த படம் பரிந்துரைக்கப்பட்டது. ஆனாலும் அது கடைசியில் செல்லவில்லை என்று கூறுகிறார்கள். சிறந்த படம் என்று சினிமா எக்ஸ்பிரஸ் விருது இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது. திரைப்படம் ஜனரஞ்சகமாக இருந்தாலும் மிக சிறப்பாக எடுக்கப்பட்டிருந்தாலும்
கதை அம்சம் ஒரு நன்மையை போதிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் எழுந்தது இந்த படம் வெளிவந்த காலத்தில். கலை இயக்குனர் தோட்டா தரணி அனைவர் பாராட்டினார்கள். காரணம், அந்த அரங்க அமைப்பு அப்படியே பழைய காலத்திற்கு நம்மை அழைத்துச் சென்றார். இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் கூட இந்த திரைப்படத்தை விமர்சனம் செய்தார் என்ற ஒரு வதந்தி அப்பொழுது. நாயகனை ஒரு நாயகனாக காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் நாயகன் காண்பிக்கும் செயல் என்றாராம் கே பாலச்சந்தர். ஒரு தாதாவாக நடந்து கொண்டால் இந்த சமூகம் நம்மை மதிக்கும் என்கின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறது இந்த திரைப்படம் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். ஆஸ்கர் போட்டிக்காக இது அனுப்பப்பட்டாலும், இந்த திரைப்படம் அனுப்பப்பட்டாலும் இது தேர்வு செய்யப்படவில்லை என்பது ஒரு முக்கிய செய்தி. சிறந்த கலை இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் என்று 3 பரிசுகள் பெற்றது இந்த திரைப்படம் இந்திய அரசாங்கத்தால். நல்லது நேயர்களே, எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்களையும் குறிப்புகளையும் நாம் கண்டோம். இது 2ஆம் பாகம் என்று வேறு குறிப்பிட்டுள்ளேன். இதற்கு முந்தைய வீடியோ நீங்கள் இங்கு கண்டு மகிழலாம். அதற்கான லிங்க் இங்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொன்று, எம்.எஸ். ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய மற்றும் சில பாடல்கள் எல்லாம் உள்ளன. நமக்கு நேரம் இல்லை என்ற காரணத்தினால் அனைத்து பாடல்களையும் இங்கே பதிவிட முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை நமக்கு எழுதுங்கள், கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள் என்றெல்லாம் கூறி உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.